ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ChatGPT பத்தி தான் பார்க்க போறோம். ChatGPTனா என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நார்மலா நமக்கு நிறைய சந்தேகங்கள் நம்ம லைஃப்ல வரும். அது எல்லார்கிட்டயும் இருந்து அதுக்கான ஆன்சர் வருமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்ம கேட்கக்கூடிய எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு இடத்துல இருந்து ப்ராப்பரான ஆன்சர் வந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா இந்த ChatGPT கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல நண்பன்னே சொல்லலாம். நீங்க உங்களுக்கு ரிலேட்டடா எனி டவுட்ஸ் கேட்டாலும் அது ப்ராப்பரான ஆன்சரை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ChatGPT எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். இது என்னென்னத்துக்குலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா A to Z நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ChatGPT அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஓப்பன் AI அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏஐயை பயன்படுத்தி நம்மளோட பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் இல்லை எனி திங்ஸ் நீங்க எப்படி இதை யூஸ் பண்றது அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்த கொஸ்டின்ஸை அது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ஆன்சரை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இப்போ இதை எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த ChatGPTயை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது ப்ராப்பரான ஆன்சரை உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஒரு ஸ்டோரி மேக் பண்ணணும், இல்லை குக்கிங் பண்ணணும், இல்லை ஒரு புக் ரெடி பண்ண போகிறீங்க, இல்லை நான் வந்துட்டு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அந்த யூடியூப்க்கு எனக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த ChatGPT மூலமா நமக்கு கிடைச்சிடும். இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இ-காமர்ஸ் பிசினஸ் பொறுத்தளவு நமக்கு என்னென்ன நீட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைட்டில் ரெடி பண்றது, டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்றது, ப்ராடக்ட் வந்து எப்படி எடிட் பண்றது, என்ன ப்ராடக்டை செலக்ட் பண்றது, அந்த ப்ராடக்டை ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு நமக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இந்த ChatGPT வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான டீட்டெயிலை கொடுத்துட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதுவே ப்ராப்பராக நமக்கு ஆன்சர் பண்ணிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷூட், மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த ஃபோட்டோஷூட் தான் இல்லையா. நமக்கு ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும், அது வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லாமல் போகலாம். ஸோ ஃப்ரீயாக நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் கேட்குற டிசைனில் வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ChatGPTயை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸில் நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து என்ன ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது, அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆக்டிவாக செல்லிங் ஆகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த ChatGPT மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிடுவீங்க, அது எப்படி செல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்குமான கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் ChatGPT உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து ரொம்பவே இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் இது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா இல்லை. என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் பிஸ்னஸ் ரிலேட்டடான எனி டவுட்ஸ் நீங்கள் ChatGPTயை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஐடியாஸையும் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எப்படி பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலும் உங்களுக்கு அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். நீங்க ஒரு யூடியூபரா இருக்கீங்க, உங்க யூடியூப்க்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் தேவைப்படுது, அந்த கண்டென்ட்டை எப்படி மேக் பண்றது, எப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ChatGPTயை நீங்க பயன்படுத்திக்க விடும். நெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டோரி மேக் பண்ணணும் இல்ல புக் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே இது நீங்க என்ன டைட்டில்ஸ்ல வந்து கேட்குறீங்களோ அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு டைட்டிலே தெரியாட்டியும் என்ன டைட்டில்ஸ் வந்து நான் பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் கேட்டாலும் அது உங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்துரும். இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னதான் மெனி அட்வான்டேஜஸ் இருந்தாலும் எதையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ப்ராப்பரா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு மெயினான விஷயம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் இதில் கொஸ்டின்ஸ் கேட்டால் நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ChatGPTனா என்ன, ChatGPT எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ChatGPTயை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட் எப்படி ரெடி பண்ணுறது, ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னா, ப்ராம்ப்ட் அப்படின்றது ஒரு கொஸ்டின், உங்களுக்கு ஒரு ஆன்சர் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டால் தானே அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் இந்த ப்ராம்ப்ட்னு சொல்றாங்க. நீங்க
ப்ராப்பரான ப்ராம்ப்டை ரெடி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரும். எந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராம்ப்டை நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்டை எப்படி ரெடி பண்றது, எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எனக்கு ஹிந்தி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா எனி லாங்குவேஜை நீங்க இந்த ChatGPTல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க ப்ராம்ப்டையும் ரெடி பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு தமிழ்ல இருக்கு, என்னால இங்கிலீஷ்ல நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுவே வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டும் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் இருந்தால் மட்டும்தான் அதுவுமே ப்ராப்பரா உங்களுக்கு ரிப்ளைவா கிடைக்கும். ஸோ இது எப்படி வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்றது, அந்த ப்ராம்ப்டை டைப் பண்றது மூலமா எப்படி நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் ப்ராம்ப்ட்? ப்ராம்ப்ட்னா என்ன? நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அது ஒரு கொஸ்டின். நம்ம ஏஐ கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அதுக்கான ஆன்சரை அது நமக்கு கொடுக்கும்னு பார்த்தோம். ஸோ இதை நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று ஒஸ்ட் ப்ராம்ப்ட், இன்னொன்று வந்து பெட்டர் ப்ராம்ப்ட். இந்த ஒஸ்ட் ப்ராம்ப்ட்னு ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நீங்கள் ஷார்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு அது ஷார்ட்டாகவும் அன்கிளியராகவும் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கொடுக்கும். பெட்டர் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் ப்ராம்ப்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளியராகவும் ரொம்ப டீட்டெயில்டாகவும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா பார்க்கலாம். ஒஸ்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, டெல் மீ அபவுட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. இது ஏன் வந்து பேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க என்ன ஹெல்த்தி ஃபுட் கேட்குறீங்க அப்படின்றது ஏஐக்கு தெரியாது. எந்த ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்றீங்க, கிட்ஸவா அடல்ட்ஸவா அப்படின்றதும் அதுக்கு தெரியாது. என்ன ஃபார்மேட்ல கேட்குறீங்கன்றதும் தெரியாது. ஸோ இதெல்லாம் தெரியாதனால ஸோ உங்களோட ப்ராம்ப்ட் வந்து ப்ராப்பரா இல்லை. ஸோ அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு எப்படி வரும்? ஹெல்த்தி ஃபுட் இன்க்ளூட் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், கிரைன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான ஆன்சராக தான் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அவுட்புட் நல்லாவே இருந்திருக்கலாம். அப்போ ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ப்ராம்ப்டில் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். பெட்டர் ப்ராம்ப்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் அ நியூட்ரிஷன் கோச்சாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு? எக்ஸ்பிளைன் த டாப் 10 ஹெல்த்தி ஃபுட் ஃபார் ஆஃபீஸ் ஒர்க்கர் ஹூ சிட் ஃபார் லாங் ஹவர்ஸ், இன்க்ளூட் த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈச் ஃபுட் இன் சிம்பிள் லாங்குவேஜ் and present an answer in a bullet point list. ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில் ப்ராம்ப்டாக இருக்குது. அப்போ அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வந்து எனக்கு 10 ஹெல்த்தி ஃபுட்ஸ் வேணும், ஆஃபீஸில் ரொம்ப நேரமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் ப்ராம்ப்டாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, புல்லட் பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும், ஸோ இதோட எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷனாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, யோகட் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, ஆல்மண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய 10 பெனிஃபிட்ஸான ஃபுட்ஸ் ரிலேட்டடான எல்லாத்தையுமே உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்துரும். அப்போ ப்ராம்ப்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ ஸோ வந்துட்டு ஆன்சரும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ பெட்டர் ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அது எந்த ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி ரோல், எந்த மாதிரி டாஸ்க், எந்த மாதிரி ஃபார்மேட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ராம்ப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ChatGPT வந்துட்டு கூகுள் குரோமில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ChatGPTன்னு டைப் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நியூ சேட்ன்னு இருக்குல்ல, ஆல்ரெடி சேட்டில் தான் இருக்குது. சப்போஸ் இந்த ஆப்ஷன் வரலன்னா நியூ சேட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். எனக்கு டைப் பண்ண தெரியாது, நான் வந்துட்டு பேசி தான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடான டவுட் இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக எனக்கு சொல்லு, என்ன உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க தோணுதோ அதை நீங்கள் வாய்ஸ்லையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். நிறைய பேருக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து ஜஸ்ட் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெல் மீ அபவுட் பிஸ்னஸ்
கேக்குறேன். ஸோ பிஸ்னஸ் பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றேன். பிஸ்னஸ் பத்தி சொல்லு அப்படின்றது ஒரு சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட். அப்ப அது பிஸ்னஸ் பத்தி என்ன சொல்லுவோம், என்ன பிஸ்னஸ் நம்ம கேட்கல, ஆன்லைனா ஆஃப்லைனான்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா எந்த ஒரு ப்ராம்ப்டும் கொடுக்கறனால அது ஒரு சிம்பிளான ஆன்சர்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் நமக்கு வேணும், அது எப்படி வேணும் அப்படின்றத நம்ம ப்ராப்பரா கேட்டா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர்ஸ் அதுல இருந்து நமக்கு கிடைக்கும். அப்ப டீட்டெயில் ப்ராம்ப்டா நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, explain in 5 low cost online business ஐடியான்னு கேட்குறேன். ஐடியாஸ் ஃபார் பிகைனர். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ வந்து பிகைனர்ஸ் இன் இந்தியா. ஸோ நான் இந்த மாதிரி டைப் பண்ணி கேட்குறேன். எனக்கு வந்துட்டு 5 லோ காஸ்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியா நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொடு அப்படின்ற மாதிரி ப்ராம்ப்ட் கேட்டோன்னே, ஸோ அது என்னென்னலாம் வந்துட்டு ஐடியா கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெல்லிங் ப்ராடக்ட் த்ரூ சோசியல் மீடியா அண்ட் மார்க்கெட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அடுத்தது வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் சர்வீஸு, ரைட்டிங், டிசைன், எடிட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆன் டிஷர்ட்டு, அந்த கிஃப்ட் இருக்க கப் இதிலலாம் செய்வோம்ல, இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் ஆன்லைனில் டீச்சிங் பண்ணலாம், கோச்சிங் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்டா கேக்குது. எனக்கு இப்போ ரீசெல்லிங் ப்ராடக்ட் த்ரூ சோசியல் மீடியா அண்ட் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எது எதுலலாம் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இல்லையா. ஸோ எனக்கு இதை பற்றியும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே அகைன் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுவே வந்துட்டு நீங்கள் தமிழில் வேணும், இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு எனக்கு டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது உங்களுக்கு கொடுத்துரும். ரீசெல்லிங் ப்ராடக்ட் த்ரூ சோசியல் மீடியா அண்ட் மார்க்கெட் பிளேஸ் இன் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி நான் கேட்குறேன். டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கேட்டோடனே அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனையும் அது நமக்கு கொடுத்துரும். ரீசெல்லிங்னா என்ன, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, எப்படி சப்ளையரை வந்து கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பையிங் பண்ணுறது, செல்லிங் பண்ணுறது, ப்ராஃபிட்டுக்கானது எப்படி, எல்லாத்தையும் பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக கொடுத்துருச்சு உங்களுக்கு. ஸோ எது இதுலலாம் பாருங்கள், இதுலேயே அமேசானில் செல்லிங் பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில் ஆன்சரையும் கொடுத்துருது. அப்போ ப்ராம்ப்ட்ன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் கேட்கணும். எனக்கு வந்துட்டு இது வந்து எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு இது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் நீங்கள் கேட்குறீங்களோ அதே அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சாட்ஜிபிடியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டோரி மேக் பண்ணணும், எனக்கு புக் மேக் பண்ணணும்னு ஆசை இருக்குது, என்ன டைட்டிலில் நீங்கள் புக் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கிவ் 5 moral story ஐடியாஸ்ன்னு கேட்குறேன். அது பார்த்தீங்களா ஒரு 5 டைட்டில்ஸ் நமக்கு கொடுத்துருது. இந்த 5 டைட்டில்ஸுமே வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு இதில் தான் கொடுக்குது. ஆனால் நமக்கு இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நான் ஸ்லோவஸ்ட் ஹைட் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு ஐ நீட் டீட்டெயில் ஸ்டோரி அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற டீட்டெயிலான ஸ்டோரியை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுவே எனக்கு புக்ஸாக வேணும், இது தமிழில் வேணுமா, எனி லாங்குவேஜ்லையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன், மாரல் ஸ்டோரியோட ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து டைட்டிலும் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸில் நமக்கு கொடுத்துருச்சு. இதுவே எனக்கு டீட்டெயில்டாக வேணும், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான இது எல்லாத்தையுமே நமக்கு
ப்ராப்பரா நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு எப்படி இதை யூஸ் பண்ணி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், எப்படி வந்துட்டு அதுக்கு ப்ராப்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் பார்க்கலாம். ஸோ சாட் ஜிபிடினா என்ன, சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்றது, ப்ராம்ப்ட்னா என்ன, ப்ராம்ப்ட் எப்படி யூஸ் பண்றது, எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இ-காமர்ஸ்ல வந்துட்டு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடினா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி உங்க லைக்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.